காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் பேர் என்னப்பா? மணி. மணி போடுவாங்க. எப்படி பாருக்கு? மனமாற்றம் கல்யாணம் பண்ணது யாரு ஃபேமிலியில்? அப்பா பிறந்தவளை பண்ணியிருக்காங்களே, நல்லா யோசிச்சு பாரு. போடு. ஊதி மாடு. ஆம்பளையால் பண்ணியிருக்காங்களே, அப்பா வழியில் பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு தெரியல. இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறது யாரு? அம்மா மாறி இருக்காங்க. அம்மா நாங்கள் மாறி இருக்கோம். சொந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மாறி இருக்கீங்க. ஆமாம், எல்லாரும். 2 கல்யாணம் பண்ணது யாரு? 2 கல்யாணம் யாரும் பண்ணல. அதுவும் உங்கள் வீட்டில் தானே பண்ணியிருக்காங்க? உங்கள் குடும்பத்தில் நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சிச்சு சார், யாருமே இல்லை. உங்கள் அம்மாட்ட கேளு, தெரியும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ எது நினச்சாலும் நடக்காது. அப்பாவோட அண்ணன். அப்போ அது இல்லை இல்லைன்னா என்ன சொல்கிறது? இல்லைன்னு சொல்ல. நீ எது தொட்டாலும் எதுவுமே விளங்காது, எல்லாமே டிலே ஆகும். நீ நினச்சது நடக்காது. நீ நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஏன் வாழ்கிறேன்னு தோணும். கஷ்டத்தில் தான் அனுபவிக்கணும், நிம்மதியே கிடைக்காது. எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பட்டு போன மரம் மாதிரி தான் இப்போ நீ நிற்கணும். படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லை. பல சிந்தனை, பல யோசனை, விடிஞ்சால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மனக்கவலையில் கொண்டு வந்து ஒன்று விட்டுருச்சு. இப்போ 1.25 வருஷமாக ரொம்ப சரியில்லை. அதில் 6 மாதம் ரொம்ப ஆட்டி படைக்கும். 1.25 வருஷம் தான் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக. அந்த 1.25 வருஷத்துலையுமே இப்போ 6 மாதம் டீசெண்டான பிச்சை கூட எடுக்கணும். அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கணும். அது மாதிரி நிலைக்கு தான் வச்சுருக்கேன். சரியில்லை. ஆனால் இது வந்து வீம்பா உன் குடும்பத்துக்கு செஞ்சது ஒரு பொண்ணு. அதை வச்சு உன்னை வாழ விடக்கூடாது, உன் குடும்பத்தையே விரட்டணும், இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு செஞ்சது தான். வேறு யாராலையும் அந்த ஒரு கெடுதல் இல்லை. அடுத்தவங்க ஒன்று செய்ய முடியாது. உன்னோட தெய்வம் துஷ்டமான தெய்வம். செஞ்சால் ரிவிட்டு அவங்களுக்கே போகும். உன் குடும்பத்தை உள்ளே செய்யணும்னா அது அடங்கி நின்றுக்குச்சு. புரியுதா இல்லையா? உங்களுடைய குடும்பத்திலே செய்யணும்னா ஒரு தெய்வம் போகும் நின்றுச்சு. அடுத்தவங்க செஞ்சால் திரும்ப அவங்களே அதை தாக்கிடும். சரியா? உன்னுடைய மனநிலையை இப்போ ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்க. எல்லாம் எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துக்கலாம்ல. தெரியாது. எப்படி இருக்கு? விபூதி மாறு. சொல்லு. ஓம் சக்தி, பராசக்தி, காளிசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, காளிசக்தி, ஓம் சக்தி. நீ இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஆலயம் ஒன்று இருக்கா? கோயில். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வண்டி நிறுத்தி கிடக்கா? ஓடாத வண்டி ஒன்று அடுத்தவங்கள்ட்ட. ஒரு வண்டி ஓடாத வாகனம் நிறுத்தி வச்சுருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாரு. நீ இருக்கிற திருப்பட்டி திடீர்னு ஒருத்தர் இறந்துருக்காங்க. இப்போ நீ இருக்கிற இடத்துக்கிட்ட திடீர்னு ஒருத்தன் இறந்துருக்கான். அந்த ஆத்மாவும் உடலில் சுற்றி தெரியுது. இருக்கிற வீட்லையா? ஆமாம், நீ இருக்கிற தெருவில் ஒருத்தன் இறந்துருக்கான்.
ஒரு வண்டி நிறுத்தியே இருக்கு தெரியுமா, கொஞ்சம் தூரம் தள்ளி. போய் 4 மாசமே ஆகுது, தெரியல. அதான்பா அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒருத்தன் இறந்துருக்கான். அவனுடைய ஆத்மாவும் உடல்ல இருக்கு. கிட்டவா, கண்ண மூடு. இருட்டாவே இருக்கு. இருட்டாது. எதுவுமே ஒரு ஒரு உலகத்துக்கே ஒரு உபயோகப்படாதவனா வாழ்ந்துகிட்டு இருக்க. இதான் நடக்குது. அதுலேருந்து நீ விடுபட்டு வரணும். சரியில்லை, சரியா? அதனால் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னா நிம்மதியாக மன நிம்மதியாக உட்காரணும்னா நீ அதை சரி பண்ணிட்டா தான் உட்காரணும். ஏன்னா இந்த மருந்து வச்சு வந்தீங்க யார் சொந்தக்காரங்க? அந்நியமா? சொந்தக்காரங்க தான். அந்நியம்லாம் வைக்க முடியாது. உன் குடும்பத்துக்குள்ளேயே அடுத்தவங்க வச்சா அது அவங்களே தான் தாக்கும். உன் குடும்பத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 7. ரொம்ப தீவிரமாக வச்சுருக்காங்க. 2.5 வருஷத்துலேயே இந்த 1.25 வருஷம் தான் ரொம்ப ஆட்டி படைக்கும். அந்த 1.25 வருஷத்துலேயே 6 மாதம் சரியான பிச்சை. இப்போலாம் வந்து இப்போ நடமாடு ஒரு பிணம் தான். நீ அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கலாம், நல்லது நடக்கட்டும்.